அடுத்த வினா 1992 தரையிலிருந்து பொருளொன்று வேகம் 100 ms-1 உடன் மேல் நோக்கி எறியப்படுகின்றது. வழித்தடை புறக்கணிக்கப்பட்டால் அப்பொருள் தரையில் படுவதற்கு எடுக்கும் நேரம். ஒரு பொருள் மேல் நோக்கி 100 ms-1ங்கிற வேகத்தில் எறியப்படுது. புவியீர்ப்பிங்கில் இயக்கம். இது அதி உயர் வேகம் ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 என்று குறைஞ்சி அதி உயர் புள்ளியில் வேகம் 0 அடைந்து மீண்டும் அதே பயணப்பாதை வழியாக கீழ் நோக்கி விழும். விழும் அதே 100 ms-1ங்கிற வேகத்தில் வழித்தடை இங்கே புறக்கணிக்காங்க. முதலாவது சந்தர்ப்பத்தில் அந்த 0 எடுக்கிற டைம் வந்துட்டு டி என்று சொன்னால் மீண்டும் 0லேருந்து அதை மீண்டும் நிலத்தடைக்கிறதுக்கு எடுக்கிற டைமும் என்ன டி. நாங்கள் இந்த டீங்கிற நேரத்துக்கு நாங்கள் பார்ப்போம். எப்படி என்ன சமன்பாடு இங்கே யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு ஆரம்ப வேகமும் தெரியும், இறுதி வேகமும் தெரியும், நேரம் காணணும். v = u ATங்கிறது சமன்பாடு போடலாம். இது GT வரும். நாங்கள் மேல் நோக்கி இதை பிரயோகிப்போம். இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் நாங்கள் மேல் நோக்கி பிரயோகிக்கிறதால கருதுற திசையிலேயே ஆரம்ப வேகம் காணப்படுது. +100. இங்கே புவியீர்ப்பு ஆர்முடுகள் கீழ் நோக்கி தான் காணப்படும். ஆகவே இங்கே மைனஸ் நாங்கள் கருதுற திசைக்கு எதிர் திசையில் புவியீர்ப்பு ஆர்முடுகள் காணப்படுது. -10 × t. ஆகவே t = 10 செகண்டுண்டா இது போகிறதுக்கு தான் 10 செகண்ட், திருப்பி வாரத்துக்கு எத்தனை அடுத்த 10 செகண்ட், மொத்தமாக 20 செகண்ட் நேரம் எடுக்கும். அடுத்த வினா 1992 ஸ்பெஷல். கார் உற்பத்தியாளர் ஒருவர் தனது விளையாட்டு போட்டி கார் ஓய்விலிருந்து 2 செகண்டில் 36 km/h-1க்கு சீராக ஆர்முடுக வல்லதென குறிப்பிடுகின்றார். கார் முதல் 2 செகண்டில் செல்லும் தூரம் யாது? எங்களுக்கு s = ut, சீரான வேகம் தானே. இங்கே வேகம் எங்களுக்கு km/h-1 சந்திக்காங்க. இதை நாங்கள் மீட்டர்/s-1ங்கிற வேகத்துக்கு மாற்றினோம்டா 36 km/h தான் இதில் அர்த்தம். ஆகவே நாங்கள் கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றுறதுக்கு 1000 பெருக்கும். பெருக்கினா இப்போ நாங்கள் மீட்டர்னு போடலாம். இது ஹவரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், செகண்டுக்கு மாற்றுறோம்டா 60 × 60. இப்போ செகண்ட், இப்போ வர அலகு வந்துட்டு மீட்டர்/s-1 வர வேகமாக. இதில் பிரித்தோம்னா 6 × 36 என்றால் 100 மிச்சமாயிக்கும். இங்கே 1. 100 போனிச்சுன்னா 10 மீட்டர்/s-1ங்கிற வேகம் உண்மையாக. செல்லும் தூரம் 10 ms-1 வேகத்தில் போகுது. 2 செகண்ட்களுக்கு 20 மீட்டர் தூரம் நகரும். அடுத்த வினா 1991 காரொன்றும் பேருந்தொன்றும் சிவப்பு விளக்கு செய்கை காரணமாக நிற்கின்றன. இக்கார் பேருந்தில் இருந்து 100 மீட்டர் பின்னால் நிற்கின்றது. விளக்கு பச்சையாக மாறும்போது இக்கார் RMS-2 உடன் ஆர்முடுகின்றது. அதே நேரத்தில் பேருந்து 4ms-2 உடன் ஆர்முடுகின்றது. இக்கார் பேருந்தை முந்துவதற்கு எடுக்கும் நேரம். இதில் வந்துட்டு பேருந்து 100 மீட்டர் முன்னால் நிற்கி கார் இது 100 மீட்டர் கேப்பில் காணப்படுது. இவர ஏ RMS-2, இவர ஏ 4ms-2. இடைப்பட்ட தூரம் 100 மீட்டர். இப்போ கேள்வி, எங்களுக்கு தெரியும் இவரும் பயணம் செய்வார், ஒரு குறிப்பிட்ட தூரத்தடைவார், இவரும் பயணம் செய்வார். ஆனால் இவர் ஆர்முடுகள் கூடுங்கிறதால இறுதியாக வேகம் கூடி ஒரு இடத்தை இவர் 2 பேருமே ஒரே தானத்துக்கு போவாங்க, ஒரே தானத்தை அடைவாங்க. இந்த போன தூரம் எஸ்ன்னு எடுப்போம். எங்களுக்கு இது வரக்கூடாது. சரி, இப்போ எங்களுக்கு தந்திக்கிற தரவுகளை வச்சு நாங்கள் எடுப்போம். இவரும் வந்துட்டு இங்கேருந்து S+100 மீட்டர் பயணம் செஞ்சுப்பார் டி நேரத்துக்கு. இவரும் இங்கேருந்து S தூரம் பயணிச்சிப்பார் டி நேரத்துக்கு. ஆகவே 2க்கும் எடுத்த நேரம் சமம். எங்களுக்கு நேரத்தை தான் கேட்காங்க. நாங்கள் பேருந்துக்கு சமன்பாடை யூஸ் பண்ணுவோம். s = ut + ½ AT². எங்களுக்கு இறுதி வேகம் தெரியாதுங்க, நேரம் காணணும். ஆரம்ப வேகம் 0, தூரம் தெரியும். பொருத்தமான சமன்பாடு s = ut + ½ AT². இதில் பார்ப்போம், பேருந்துக்கு எஸ்ங்கிற தூரம் தான் பயணிச்சிக்கும். ut வந்துட்டு 0, ஆரம்ப வேகம் 0 +½ a வந்துட்டு 4 t வரைக்கும். இதே சமன்பாடு நாங்கள் காருக்கு யூஸ் பண்ணோம்னா S+100 மீட்டர் அவர் பயணிக்க போகிறது, எக்ஸ்ட்ரா 100 மீட்டர் 0 சக ½ r × t வரைக்கும்.
எங்களுக்கு எஸ்ஸை போக்காட்டணும். ஆகவே இந்த முதலாவது சமன்பாட்டிலேருந்து ரெண்டாவது சமன்பாட்டை கழிப்போம். 1லேருந்து 2 கழிச்சோம்னா என்ன வரும்? எஸ்எஸ் போயிடும் கழிப்பட்டு, அப்போ 100 மிச்சமாயிடும். இங்கால ஹாஃப் 6லேருந்து 4 போனால் ஹாஃப் 2 டி வர்க்கம் வரும். ஆக ஹாஃப் 2 போயிடும். ஆக டி வர்க்கம் சமன் 100, டி சமன் 10 செகண்ட். இதான் ஆன்சர். இதை எப்படி நாங்கள் ஈஸியாக செய்யலாம்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் ஆர்முடுகள், அதாவது காவிக்கணிகள் எல்லாத்துக்குமே சார்பு இயக்கம் கதைக்கலாம். ஆக இங்கே 2 பேருமே ஒரே திசையில் இயங்குறாங்க. இது 2மே இயங்குது. ஆக நாங்கள் இங்கே என்ன செய்யலாம்டா, ஈஸியாக ஏதாவது ஒன்றை நிறுத்தலாம். உதாரணமாக பேருந்து தனி முன்னுக்கு நிற்கிற பேருந்தை நிப்பாட்டுவோம். ஆகவே பேருந்து ஓய்வாக்கணும்னா பேருந்து கிடைக்கிற ஆர்முடுகளை பூச்சியமாக்கணும். ஆர்முடுகள் இது முன்னுக்கு 4ms-2ங்கிற ஆர்முடுகள் காணப்படுது. நான் என்ன செய்கிறேன், பின்னோக்கி அதே 4ms-2 ஆர்முடுகளை கொடுத்துருந்தா காருக்கும் அதே 4ms-2 ஆர்முடுகளை கொடுக்கணும் பின்னோக்கி. இப்போ பேருந்து ஓய்வு. இப்போ கார் பேருந்து அடையணுமாமுண்டா அது போகிற ஆர்முடுகள் என்ன வரைக்கும் 6லேருந்து 4 போனால் சார்பு ஆர்முடுகள் 2ms-2. அது பயணம் செய்கிற தூரம் 100 மீட்டர். ஆக இதை வச்சு நான் டிரெக்டாக S=UT + ½ AT² சமன்பாட்டை யூஸ் பண்ணுறேன். கார் 100 மீட்டர் பயணம் செய்யணும். ஆரம்ப வேகம் 0, அப்போ UT 0 + ½ ஆர்முடுகள் அதில் 2 சார்பு ஆர்முடுகள். அப்போ அந்த பேருந்து அடையெடுக்கிற நேரம் டி வர்க்கம் எடுத்தால் 2 போயிடும். டி வர்க்கம் சமன் 100. ஆகவே டி சமன் 10 செகண்ட் என்று ஈஸியாக செய்யலாம். விளங்குதா? அப்போ சார்பு இயக்கத்தை யூஸ் பண்ணி நாங்கள் 2 பொருள்கள் ஒன்றாக இயங்குதுன்னு தர எல்லா கேள்விகளையும் அந்த சார்பு இயக்கங்கிற கன்செப்டை வச்சு ஈஸியாக ஆன்சர் எடுக்கலாம். அடுத்த வினா 1991. அளவுக்கு மீறிய பிரயாணிகளை கொண்டுள்ள PQ என்ற 2 ஒத்த தனியார் பேருந்துகளின் கதி நேர வலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. பேருந்து P-க்குரிய VT வலையை OABD வகை குறிக்கையில், OABDங்கிறது இந்த கிராஃப். அப்போ இது Pங்கிற பேருந்து, இது Qங்கிற பேருந்து வகை குறிக்குது. இப்போ 3 கூற்றுக்கள் தந்திக்காங்க. பேருந்து P-னது அமர்முடுகள் பேருந்து Q-னது அமர்முடுகளை விட பெரியது என்று சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் VT கிராஃபில் படித்திறன் என்னது தரும்? ஆர்முடுகளை தரும். ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள். அது நேராக இருந்த ஆர்முடுகள், மறையாக இருந்த அமர்முடுகள். ஆக இதில் பார்ப்போம், அமர்முடுகளுக்கான பீரியட் வந்துட்டு OB பீரியட் இல்லாமல் BD அல்லது CD பீரியட் தான். OB அல்லது OA பீரியட் வந்துட்டு ஆர்முடுகளுக்கான வரைப்புகள். ஆகவே அமர்முடுகள் என்று சொன்னால் நாங்கள் இந்த வரைப்பின் பகுதி எடுக்கணும். இதில் BDயா CDயா படித்திறன் கூடியது BD. ஆகவே BDயோட படித்திறன் கூட எதை விட? CDயை விட. ஆகவே அமர்முடுகள் BDக்குத்தான் கூட காணப்படும். ஆகவே P பேருந்து கூடுதலாக அமர்முடுகும். கூற்று சரியானது. இரண்டாவது B கூட்ட பாருங்கள். இப்பிரயாணத்தின் போது 2 பேருந்துகளும் சம தூரங்களை கடந்துள்ளன. எங்களுக்கு தெரியும் VT கிராஃபில் பரப்பு என்னத்தை தரும்? தூரத்தை தரும். இந்த VT கிராஃபில் பரப்பு தூரம் எந்த பரப்பு கூடுதலாக காணப்படுது? P பேருந்தோட வலையிடையா Qடையா? Pட தான் கூடுதலாக காணப்படுது. ஏன்னா ஆகவே பரப்பு Pட கூடங்கிறதால அந்த OBDங்கிற முக்கோணிட பெரிய முக்கோணிட பரப்பு மற்ற சரிவகத்திர பரப்பு சிறியது. ஆகவே B கூற்று பிழையானது. சமதூரங்களை கடந்திருக்காது. சியை பார்ப்போம். இப்பிரயாணத்தின் போது பேருந்து Qவில் நிற்கும் பிரயாணிகள் Pயில் உள்ள நிற்கும் பிரயாணிகளை விட கூடிய சிரமத்தை அனுபவிப்பார்கள். இங்கே சிரமம் என்று சொல்கிறாங்க என்னத்தை? இப்போ பேருந்தில் நாங்கள் போகிற டைமில் எங்களுக்கு தெரியும் சடுதியாக அந்த பேருந்து நின்ற அமர்முடுகினா ஆர்முடுகினால் என்ன செய்வோம்? நாங்கள் பின்னுக்கு சீட்டில் போய் அடிப்போம். ஏன்? நாங்கள் நிலையாக இருப்போம், வேகம் எங்களுக்கு குறைவாக இருக்கும். இப்போ பேருந்துல வேகம் சடுதியாக கூட போகுது. ஆகவே நாங்கள் அந்த வேகத்தை பெறும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்? பின்னுக்கு தள்ளப்படுவோம். அதுக்கப்புறம் பெற்றதுக்கு பின்னால் அந்த பேருந்துல வேகத்தோடு போவோம். அதே மாதிரி பேருந்து சடுதியாக வேகத்தை குறைச்சி நிற்கிது. அப்போ அமர்முடுகிற டைமில் என்ன நடக்கும்? நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வேகத்தோடு போவோம். உதாரணமாக பேருந்து ஏற்கனவே 60ல் போனது, நாங்களும் இப்போ 60ல் போயிட்டே போவோம். ஆனால் பேருந்து குயிக்காக சடுதியாக பிரேக் அடித்து ஒரு 30க்கு ஆகுதுன்னு சொன்னால் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 60லே தான் தொடர்ந்து இருப்போம். அப்போ நாங்கள் முன்னோக்கி தள்ளப்படுவோம். முன்னோக்கி போய் முன்னுக்கு போய் உழுவோம். ஆகவே இந்த சிரமம் என்று சொல்கிறது இந்த அமர்முடுகிற சந்தர்ப்பங்கள் தான். இதில் பார்த்தோம்னா முதலாவது Pங்கிற பேருந்துல
முழுவதுமாக ஆறுமுடுகளும் முழுவதுமாக அமர்முடுகள் பெருமானம் ஆறுமுடுகள் பெருமானம் கூடுதலாக காணப்படுது. அதே மாதிரி பயணத்தில் ஃபுல்லாக ஆறுமுடுகள் அமர்முடுகள் அது பேர் விசை தொழிற்பட்டு கொண்டே தான் இருக்க போகுது. அதே வேளை நாங்கள் கியூ பேருந்தை பார்த்தோம்னா பார்ப்போம் ஓஏங்கிற அந்த வரைபின் வரைக்கும் ஆறுமுடுகள், அதுக்கு பின்னால் ஏசி வரைக்கும் மாறா வேகத்தில் போய் கொண்டிருக்கப்பா எந்தவித விசையும் தொழிற்படாது. அப்போ நாங்களும் அதே பேருந்துற வேகத்தோட எந்தவித சிரமமும் இல்லாமல் போவோம் அந்த பீரியடில். அதுக்கு பின்னால் சிடி பீரியடில் அமர்முடுகள் காணப்படும். ஆனால் அமர்முடுகள் பெருமானம் பி பேருந்தை விட குறைவானது. ஏன்? படித்திறன் குறைவு. அதான் முதலாவது கூற்று. ஆகவே இங்கே பி அதை கியூங்கிற பேருந்தில் அனுபவிக்கிற சிரமம் மிச்சம் குறைவு. ஆகவே இந்த கூற்று பிழையானது. ஏன்? கியூவில் சிரமம் குறைவு, பியில் சிரமம் கூட என்று சொல்லப்படணும். ஆகவே இந்த கூற்று பிழையானது. ஆக ஏ மாத்திரம் உண்மையானது. முதலாவது ஆன்சர். அடுத்த வினா 1991 பொருளொன்றின் நேரத்துடனான இடப்பெயர்ச்சி எனது மாறல் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இப்பொருளின் நேரம் டீயுடனான வேகத்தின் மாறலை பின்வரும் வரைவுகளில் எது திறம்பட வகை குறிக்கின்றது? ஆக எஸ்டி கிராஃபுக்கு விடி கிராஃபு கேட்காங்க. எங்களுக்கு தெரியும் எஸ்டி கிராஃபில் படித்திறன் என்னத்தை தரும்? எஸ்டி கிராஃபில் படித்திறன் எங்களுக்கு வேகத்தை தரும். அப்போ இதில் முதலாவது துண்டை பார்ப்போம். T0 வரைக்கும் இந்த எஸ் வந்துட்டு இந்த கிராஃபில் எஸ்டி கிராஃபில் படித்திறனானது சீரான படித்திறன். அந்த படித்திறன் கூர்ங்கோணத்தாக்குது. ஆகவே நேர் படித்திறன் சீரானதுன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு விடி கிராஃபில் அந்த பீரியடில் வரப்போகிற வேகம் நேர் வேகமாக இருக்கும். அது வேகம் சீரான ஒரு மாறாத வேகமாக காணப்படணும். ஆகவே விடி கிராஃபில் ஒரு மாறாத, அதாவது கிடையான கோடு வரணும். ஏண்டா இப்படி சாய்வான கோடுகள் வந்துச்சுன்னா அதில் ஆறுமுடுகள் அல்லது அமர்முடுகள் காணப்படும் அர்த்தம். ஆக முதலாவது ஆன்சர் வராது, ரெண்டாவது ஆன்சர் வராது, மூன்றாவதும் வராது, நாலாவது வரும், ஐந்தாவது வரும். கிடையாக காணப்படுது ப்ளஸ் வேகம். அடுத்ததை பார்ப்போம். எஸ்டி கிராஃபில் வந்துட்டு அதுக்கு அடுத்து T0க்கு அங்கால இருக்கிற எல்லா கிராஃபும் வந்துட்டு கிடையாக காணப்படுது. கிடையின்றா நேரம் செல்ல இங்கே ஓய்வில் அதே இடத்துல இடப்பெயர்ச்சியிலே இருக்கு. ஆகவே இங்கே வந்துட்டு வேகம் வந்துட்டுன்னா பூஜ்ஜியம். இந்த கிராஃபில் இந்த துண்டின் படித்திறன் பூஜ்ஜியம் என்றபடியால் படித்திறன் பூஜ்ஜியம்டா வேகம் பூஜ்ஜியத்தை காட்டுற கிராஃப் இது நாலாவது கிராஃப். அடுத்த வினா 1991 நிலத்திற்கு மேல் 20 மீட்டரில் உள்ள கட்டிட கூரையின் ஓரத்திலிருந்து நேராக மேலே பந்தொன்று எறியப்படுகின்றது. கீழே வரும்போது இப்பந்து கூரையின் ஓரத்தை மட்டுமட்டாக தவறி நிலத்தை அடைகின்றது. இம்முழு இயக்கமும் 4 செகண்ட் நேரத்தை எடுக்குமாயின் இப்பந்து மேல் நோக்கி எறியப்பட்ட ஆரம்ப வேகம். ஆக எங்களுக்கு தந்திக்காங்க இப்படி ஒரு கூரை ஒன்று தரப்பட்டிருக்குது. ரைட், ஒரு கட்டிடத்தின் கூரையிட விளிம்பிலிருந்து ஒரு பந்தொன்று வீசுகிறாங்க. இந்த பந்து என்ன செய்யுது? மேல் நோக்கி ஒரு யூங்கிற வேகத்தை கொடுத்து மேல் நோக்கி வீசுகிறாங்க. ஆகவே மேல் நோக்கி இது என்ன செய்யும்? ஒரு V=0 இறுதி வேகம் 0 அடையும் வண்ணம் போயிட்டு அதுக்கு பின்னால் மீண்டும் கீழ் நோக்கிய பாதையில் விழும். இங்கே இதில் வந்துட்டு ஏன் இங்கே வந்துட்டு இந்த கூரையின் ஓரத்தை மட்டுமட்டாக தவறி நிலத்தை அடைகின்றதுண்டா இதில் சொல்ல வராங்க. இது விளிம்பில் எரியப்படுற அதே பாதையில் வந்தால் தான் அது புவியீர்ப்பின் இயக்கம். அது கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தூரமாக வந்தால் அது எரிய பாதையாக மாறிடும். ஆகவே இது எரிய இயக்கம் இல்லை, புவியீர்ப்பியல் இயக்கம்ங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அது மேல் நோக்கி வேகம் எரியப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால் கூரையினை மட்டுமட்டாக விடுதுன்னு காட்டிருக்காங்க. நாங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் விளத்திக்கு எறிவோம், எங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி சில விஷயங்கள் நோட் பண்ணுற தரவுகள் விளங்குறதுக்காக வேண்டி விளத்திக்கு எறிகிறேன். சரி பார்ப்போம். இப்போ பார்ப்போம். 20 மீட்டர் உயரமான கட்டிடம் இது தந்திரிக்கான தரவு. மேலே பந்தொன்று எறியப்படும் போது இம்முழு இயக்கமும் 4 செகண்ட் நேரம். ஆகவே இந்த முழு இயக்கத்துக்கும் எடுத்த டைம் 4 செகண்ட். இங்கே நாங்கள் இந்த V=0 முதல் இருக்கிறதும் பின்னுக்கு இருக்கிற இந்த 2 டைமையும் சமனாக பிரிக்கலாமா? இல்லை. ஏனென்றால் இது கட்டடத்தில் கூரையிலேருந்து விடப்படுது, இது நிலத்தில் அடி வரைக்கும் அடையுது. இங்கே எரியப்படுற வேகம் மேல் நோக்கி யூண்டா. இப்போ நான் இங்கே ஏங்கிற புள்ளியையும் இங்கே கீழுக்கு விழுகிற பிங்கிற புள்ளியையும் நான் A to B வந்துட்டு என்ன சாம்பாடு போட போகிறேன்டா S=UT + ½ AT² டிரெக்டாக சாம்பாடை போடுவோம். எங்களுக்கு தெரியும் தூரம் தெரியும் தந்திருக்காங்க, இடப்பெயர்ச்சி தந்திருக்காங்க, ஆரம்ப வேகம் தந்திருக்காங்க, மொத்த பயணத்துக்கு எடுத்த டைம் 4 செகண்ட் அதுவும் தந்திருக்காங்க. ஆக இது எல்லாத்துக்கும் பொருத்தமான சாம்பாடு S=UT + ½ AT². இதை நான் A to B கீழ் நோக்கி யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ A இருந்து B நான் மேலுக்கு போன அந்த பயண பாதை அதுகளெல்லாம் கணக்கெடுக்கலை. இங்கே நாங்கள் டிரெக்டாகவே சமன்பாட்டை போடுவோம். இது காவிக்கணியம் திசைகளை நாங்கள் ஒழுங்காக போட்டோம்னா சமன்பாடு எங்களுக்கு சரியாக வரும். சரி,
இப்போ பார்ப்போம் இடப்பெயர்ச்சி வந்துட்டு எவ்வளவு ஏ இருந்து பி ஏக்கு மேல் நோக்கி இடப்பெயர்ச்சி அடைஞ்சு பிக்கு வருவது. ஆனால் இவர் விலையில் இடப்பெயர்ச்சி எவ்வளவு ஏ டு பி தான். ஆகவே ஏ டு பி தான் இவர் இடப்பெயர்ச்சி. இது 20 மீட்டர் தான் வரும். நாங்கள் யோசிக்கக்கூட மேலுக்கெல்லாம் போனாரே அதெல்லாம் இடப்பெயர்ச்சிக்குள்ளே வராது. ஏன் அது போயிட்டு மீண்டும் ஏக்கு சமமான ஏ இடத்துல வந்துட்டு தான் திருப்பி பிக்கு போய்க்கிறார். ஆகவே நாங்கள் இப்போ இருக்கிற இடப்பெயர்ச்சின்னா ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான டிஃப்ரென்ஸ். ஆக 20 சமன் அது நாங்கள் அளக்கப்படுற திசையிலேயே பாசிட்டிவ் இருக்கு. அதாவது ஏ கீழ் நோக்கி தான் நாங்கள் அளக்கம், கீழ் நோக்கியே இடப்பெயர்ச்சி ப்ளஸில் இருக்கு. சரி, ஆகவே ப்ளஸில் வரும். அடுத்தது யூ ஆரம்ப வேகம். நாங்கள் கீழ் நோக்கி கருதுகிறோம் திசை இங்கே சமன்பாடை யூஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் மேல் நோக்கி தான் யூ காணப்படுது. ஆகவே இங்கே மைனஸ் யூ உண்டு வரும் இன்டு டி. டி வந்துட்டு எவ்வளோ மொத்த பயணத்துக்கு 4 செகண்ட் எடுக்குது. ப்ளஸ் இங்கே ஹாஃப் ஜி. அடுத்த ஏங்கிற இங்கே புவிர்ப்பான்மைகள் நாங்கள் கருதுகிறோம் கீழ் நோக்கியே ஜி காணப்படுது. ஆகவே ஜி வந்துட்டு ப்ளஸ்லாம் வரும் இன்டு டி வர்க்கம். டி வர்க்கம் மொத்த பயணத்துக்கு 4 செகண்ட் 4 இந்த வர்க்கம். ஆக இதை சுருக்கினோம்னா என்ன வரும் 20 சமன் மைனஸ் 4u ப்ளஸ் ஜி வந்துட்டு எத்தனை 10. ஆக இதை சுருக்கினா நான் அங்கே 16 அரைவாசி 8 80. ஆகவே இந்த 4u அங்கே கொண்டு போனோம்டா 4u சமன் 20 இங்கே வந்து கழிப்படும் 60. u சமன் 60/4 15 ms-1 என்ற ஆரம்ப வேகமாக இருக்கும். ஆக 4வது ஆன்சர் சரியானது. அடுத்த வினா 1990 கிடையான ஒப்ப தளமொன்றின் மீது மாறாக்கதையுடன் அசையும் பந்தொன்று ஒப்பமான சாய்தளம் ஒன்றின் வழியே மேல் நோக்கி படத்தில் உள்ள புள்ளி பி வரை அசைந்து அதே பாதை வழியே திரும்பி வருகின்றது. இப்பந்தினது வேகத்தினது கிடைக்கூறு வீனதும் நேரம் டீயுடனான மாறலை திறம்பட வகை குறிப்பது. எங்களுக்கு கேள்வியில் கேட்டிக்காங்க பாருங்க, வேகத்தின் கிடைக்கூறு இனது மாறல். இது முக்கியமான பாயிண்ட். இப்போ பார்ப்போம். இந்த பந்து ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் அந்த சாய்தளத்துக்கு கொஞ்சம் தூரத்தால் இருக்கு, அதுக்கு பின்னால் சாய்தளத்தை அடையுது. இப்போ சாய்தளத்துக்கு கிட்ட வந்துட்டா அப்போ சாய்தளத்தை வந்து அடையும் வரைக்கும் இதன் வேகம் v ஆனது மாறுமா? மாறாது. ஏன்? மாறா வேகம் என்று தரப்பட்டிருக்குது. அடுத்தது இது ஒப்பமான தளம்டா உராய்வு விசை 0. உராய்வு விசை இருந்தால் தான் தடை விசை ஒன்று இருந்து வேகத்தை குறைக்கும். ஆனால் இங்கே வேகத்தை குறைக்காது, அதனால் இது மாறா வேகத்தோட போகும். இப்போ இது மாறாவேகம் வியோட போகிறது என்ன நடக்க போகுது? சாய்தளத்தில் இயங்க போகுது. இந்த பந்தின் இயக்கத்துக்கு சாய்தள இயக்கத்தின் போது எதிரான விசை ஒன்று தாக்கும். அந்த விசை தான் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன தியரி கிளாஸில் நான் டிரெக்டாகவே விளங்கப்படுத்தியிருந்தேன். ஜி சைன் டீட்டாண்டு வரும். அதாவது சாய்தளம் என்ன டீட்டா கோணத்தில் காணப்படுதோ அந்த டீட்டா கோணத்தால் ஜி புவியீர்ப்பு ஆர்முடுகளை பெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஒரு தடை விசை ஒன்று உணரும் எம்ஜி சைன் டீட்டாங்கிற தடை விசை காரணமாக புவியீர்ப்பு ஆர்முடுகளோட ஒரு பகுதி, ஒரு குறித்த கூறு, அந்த கூறு தானே ஜி சைன் டீட்டாங்கிற கூறு ஒரு எதிர் விசையாக அமர்முடுகளாக தொழிற்படும். ஆகவே இந்த வேகம் என்ன செய்யும்? படிப்படியாக குறைவடையும். இது சீரான குறைவாக காணப்படும். ஏன்? ஜி சைன் டீட்டா மாறுமா? மாறாது. ஜி சைன் டீட்டாங்கிற அமர்முடுகளானது மாறாது. ஆகவே அதனால் வி வந்துட்டுன்னா சீராக குறைவடையும். ஆக எங்களுக்கு தெரியும் இங்கே எங்களுக்கு கேள்வியில் கேட்காங்க கிடைக்கூற கேட்காங்க. இங்கே 2 கூறுகள் வரையிலும். ஒன்று இந்த வி இந்த நிலைக்குத்தாக பிரிப்படுத்த கூறு வி சைன் டீட்டா வரையிலும், அடுத்தது கிடையாக பிரிப்படுத்த கூறு வி கொஸ் டீட்டாண்டு வரையிலும். இதில் எங்களுக்கு இப்போ உதாரணமாக வி இந்த டீட்டா கோணத்தில் தாக்குதுண்டா, ஆக இந்த டீட்டா கோணத்தில் தாக்குதுண்டா இந்த டீட்டா கோணம் மாறுமா? ஏன்? சாய்தளத்தில் கோணம் மாறாது. ஆகவே டீட்டா கொஸ் டீட்டா சைன் டீட்டாங்கிற அந்த பிரிப்பு பெருமானங்கள் இங்கே மாறாது. ஆகவே வேகம் வந்துட்டு குறைவடைய அதே போல் கிடைக்கூறும், அதாவது இந்த இயக்கத்தின் கிடைக்கூறு வி கொஸ் டீட்டாவானது குறைவடையும். இந்த குறைவு சீரான குறைவாக காணப்படும். அதுக்கு பின்னால் ஒரு நிலையில் வந்துட்டு இந்த வேகம் குறைஞ்சி வந்துட்டு இறுதி வேகம் வந்துட்டு குறைவடைந்து 0 பின்னால் அதுக்கு பின்னால் இந்த பந்தானது சாய்தளத்தின் வழியே ஜி சைன் டீட்டாங்கிறது ஆர்முடுகளாக தொழிற்படுவதன் காரணமாக படிப்படியாக வேகம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். வேகம் அதிகரித்து அந்த வேகத்தில் கிடைக்கூறும் வந்துட்டு எதிர் திசையாக்கப்படும். பாருங்கள், இப்போ வந்துட்டு இதில் வேகம் எங்கால பக்கம் கீழ் நோக்கிய திசையில் வேகம் காணப்படும். ஆகவே ஏற்கனவே இருந்த வேகத்துக்கு இந்த வேகம் எப்படி கிடைக்கூறு எடுத்தோம்னா ஏற்கனவே வலது பக்கமாக இருந்தது, இப்போ இடது பக்கமாக கிடைக்கூறு மாற்றப்பட்டிருக்கு வி கொஸ் டீட்டா.
இப்போ நிலைக்குத்துக்கூறு கீழ் நோக்கி மாற்றப்பட்டு இப்போ பந்து வந்துட்டு கீழ் நோக்கி அடைஞ்சி மீண்டும் அதை என்ன செய்யும், அதே பழைய வேகத்தை அடையும். விங்கிற அதே பழைய வேகம் எந்த வேகத்தில் ஏறினிச்சோ சக்தி இழப்பு இல்லாவிட்டால் அதே வேகத்தில் இறங்கும். இந்த விங்கிற வேகம்ங்கிறது ஏற்கனவே வந்தது, இப்போ போகிற வேகமாக இருக்க போகுது. ஆகவே வேகத்தின் கிடைக்கூறின் வேகம் வந்துட்டு கிடைத்தளத்தில் இயக்கும் போதும் வேகம் திசை வந்துட்டு மாற்றப்பட்டிருக்கும். ஆகவே இது எல்லாத்தையும் காட்டுற கிராஃப் பாருங்கள். முதலாவது கிராஃப் வராது. ஏன் ஆரம்பத்தில் இங்கேருந்து முதலாவது கிடைத்தளத்தில் நுழையும் போது வேகம் வந்துட்டு இங்கால திசையில் ப்ளஸ்ன்னு எடுத்தோம்னா அப்போ வேகம் வந்துட்டு ஒரு மாறா வேகம். ஆகவே மாறா வேகம்னா முதலாவது ஆன்சர் வராது, நாலாவது ஆன்சர் வராது, ஐந்தாவது ஆன்சரும் வராது. அது ஆர்முடுகளை காட்டி. ஆகவே 2 அல்லது 3 தான் சரி. 2, 3 கடையில் டிஃப்ரெண்ட் என்னென்னா பாருங்கள், இது சாய்தளத்தில் ஏறக்கூட்டால் இது அமர்முடுகள் அதை காட்டுது. இந்த கிராஃப் ரெண்டாவது கிராஃப் அமர்முடுகள் சரி. ஆகவே அமர்முடுகள் ரெண்டும் காட்டுது. ஆனால் அதுக்கு பின்னால் மீண்டும் அது கீழ் நோக்கி இயங்கும் போது அது என்ன செய்யுது, எதிர் திசையில் நாங்கள் என்ன திசையை கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும்ங்கிற திசையை நாங்கள் கருதினோம்னா இந்த சாய்தளத்தின் திசை நுழையிற திசையை நாங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்ததால் இது அமர்முடுகள்னு எடுத்தோம். ஆகவே இப்போ வந்துட்டு பந்து ரிட்டர்ன் வரும்போது எதிர் திசை நாங்கள் கருதின திசைக்கு எதிர் திசையில் காணப்படுது. ஆர்முடுகள் அதாவது G sin θங்கிறது ஆர்முடுகள் தான் ரெண்டாவது இயக்கத்துக்கு. ஆனால் ரெண்டாவது இயக்கத்துக்குள்ள ஆர்முடுகள் எதிர் திசையில் ஆர்முடுகள்ங்கிறதால எங்களுக்கு அது அமர்முடுகளாக காணப்படும். ஆகவே இது தொடர்ந்தும் அமர்முடுகள் இயக்கத்திலேயே காணப்படும். அதாவது இன்னும் இதை செல்றேன்டா, இந்த பந்து உச்சியில் போய் வேகம் 0 பின்னால் ரிட்டர்ன் திரும்பும்போது வேகம் என்ன செய்யும், எதிர் திசையில் அதிகரிக்கும். ஆகவே வேகம் வந்துட்டு 0 ஏற்கனவே கருதின திசைக்கு எதிர் திசையில் சீராக அதிகரிக்கணும். ஆகவே அதை காட்டுற கிராஃப் ரெண்டாவது. இதில் வேகம் வந்துட்டு ஒரே ப்ளஸ் திசையில் காட்டப்பட்டுக்கு வராது. அதுக்கு பின்னால் அது கிடைத்தளத்தை அடைந்த உடனே கிடைத்தளத்தில் மாறா வேகம் வியோட மீண்டும் பயணிக்கும். ஆகவே அதை எல்லாத்தையும் காட்டுற கிராஃப் ரெண்டாவது. இதில் கிடைத்தளத்தில் பயணிக்கும்.